ஹாய், திஸ் இஸ் டிலைட் ஹோம் பேக்கிங். இன்றைக்கி நம்ம டின்னில் எப்படி ட்ரீம் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சாக்லேட் பேஸ் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் டென்ஸாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும். தென் இதில் சுகர் சிரப் சோக் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் காஃபி பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும். ஸோ இதை நல்லா சோக் பண்ணிவிட்டு நம்ம விப்பிங் க்ரீம் வித் கனாஷ் யூஸ் பண்ணணும். எல்லா சைட்லேயும் அது படுற மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி க்ளீனாக அதை வந்து மூவ் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் அதில் மேலே ஜாஸ்தியாகவே போடலாம். தென் அது மேலே சாக்லேட் கனாஷ் நல்லா ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா நீங்கள் வந்து சாக்லேட்டும் யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் மில்க் காம்பவுண்டும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சாக்லேட் காம்பவுண்ட் கனாஷ் தான். ஸோ இதுக்கு வந்து நல்லா சோக் பண்ணிவிடுங்க. தென் இதுக்கு மேலே மில்க் காம்பவுண்டை வந்து மெல்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு சாக்லேட் காம்பவுண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிச்சராக இருக்கும். அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கோகோ பவுடரை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகணும். செட் ஆன பிறகு அது மேலே டெக்கரேஷனுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஷோகேஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட்.